எல்லோருக்கும் வணக்கம். சிலைக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. அங்கே போனால் எல்லாம் இந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது என்னென்னு தெரியல, அப்படி தானே. எல்லாமே பிட்டு பிட்டாக இருந்தது. இது எல்லாமே ஒன்றா சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். இது என்னென்னா, நம்மளுடைய ஃபோட்டோ கொடுத்தோம்னா இந்த உருவத்தை அவங்க சிலையாக கொடுத்துட்றாங்க. பெரிய சிலைகள் வந்து இந்த மாதிரி பார்ட்டாக வருது. அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணணும். இதில் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற சிலைகள் வந்து 1 அடி 2 அடி, அப்புறம் கை சைஸில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா ஹார்டாக பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் இதுதான் ஃபஸ்ட் தடவை நேரில் பார்த்தேன். நான் பார்க்க நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோவோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு. துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் பார்க்குற இந்த சிலைகளில் உள்ளவங்க யாரும் இப்போ உயிரோடு இல்லை. அவங்களுடைய நினைவாக அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த சிலையை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிலைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களுடைய டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய ஒர்க்கு இதில் பெயிண்டிங் தான். இந்த மாதிரி சிலைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான டீட்டெயிலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இறந்தவங்க சிலை மட்டும் இல்லைங்க, நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும், அல்லது பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்கணும், வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிடலாம். அப்படியே நம்ம கையில் உள்ள ஃபோட்டோ வந்து அப்படியே சிலையாக மாறிடுச்சு. இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ பெயிண்ட் பண்ண பிறகு இன்னுமே நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற சிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த சைஸ்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சிலையில் அந்த பாட்டி அம்மா வந்து 4 அடி உயரம், அந்த தாத்தா வந்து 5 அடி உயரம். இதுக்கான ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் அவங்ககிட்ட விசாரிச்சுக்கலாம். ஏன்னா நானுமே இந்த சிலைகளை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்.